பாடு அனுபவிக்கிற நம்மளை பாடுகளில் இருந்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்ப பாடு என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிலைத்திருக்காது, அது நிலையற்றதுதான். கொஞ்ச காலம்தான் நம்ம அனுபவிக்கின்ற என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, அது கொஞ்ச காலம்தான். அந்த பாடுகளின் மத்தியில் அவர் நம்மளை சீர்படுத்துகிறாராம். பாடுகளில் இருந்து தூக்கி எடுத்து அவர் நம்மளை சீர்படுத்துகிறார், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். இவைகள் எல்லாவற்றையும் செய்துதான் நம்மளை நிலைநிறுத்துகிறார். ஏனென்றால் அந்த பாடுகளின் மத்தியில் நம்மளுடைய வாழ்க்கை நிலைத்திருக்க முடியாமல் தள்ளாடி போய் இருக்கலாம். ஆனால் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்மளை நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துகின்ற தேவனை நாம் பிடித்துக் கொள்வோம், நாம் வாழ்க்கையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.